இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஒரு குழந்தைக்காக ஒரு தேசமே அழுது கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவள் உயிர் பிழைக்க ஒட்டுமொத்த நாடும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் உள்ள பண்டாபெர்க் என்ற இடத்தில் வசித்து வரும் நடுத்தர குடும்பத்தின் 3 வயது தேவதை மில்லி தங்களது ஒட்டுமொத்த எதிர்காலமுமே அவளுக்காக என நினைத்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என அனைவரின் செல்லத்துக்கு மத்தியில் வளர்ந்து வந்தாள் மில்லி காஸ்கி. அவள் சிரிப்பு ஒன்றுபோதும் எதையும் செய்ய காத்திருந்த குடும்பத்திற்கு அவர்கள் செய்த சிறிய தவறு ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலையெழுத்தையும் மாற்றப் போகிறது என்பது தெரியவில்லை. வழக்கம் போல விடிந்த ஒரு நாள் காலை பொழுதில் அது நடந்தது. திடீரென மில்லி வயிற்று வலியால் துடித்து கதறினாள். பதறிப்போன பெற்றோர் ஆம்புலன்ஸை வரவழைத்து காத்திருந்தனர். அப்போது மில்லிக்கு உச்சக்கட்ட காய்ச்சல் ஏற்பட்டு பச்சை நிறத்தில் வாந்தி எடுக்க பெற்றோருக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது புரிந்தது. உடனடியாக பிரிஸ்பேனில் உள்ள குயின்ஸ்லாந்து குழந்தைகள் மருத்துவமனையில் மில்லியை அனுமதித்து டாக்டர்கள் சோதிக்க தொடங்கினர். ஆனால் அதற்குள் மில்லியின் வயிறு வீங்கி மொத்த வயிற்றில் உள்ள உறுப்புகளும் செயலிழக்கத் தொடங்கின. இதனால் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டால் நிலைமை மோசமாகவே ஹெலிகாப்டர் மூலமாக பிரிஸ்பேனில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டால் மில்லி. உடனடியாக அங்கு அவளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் வயிற்றுக்குள் அதிசக்தி வாய்ந்த காந்த துண்டுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போய்விட்டனர் மருத்துவர்கள். ஆம், வீட்டிலிருந்த அந்த வீரியமிக்க காந்த துண்டுகளை மில்லி விழுங்கி இருந்தாள். வீரிய காந்த சக்தி காரணமாக அவளது ஒட்டுமொத்த செரிமான உறுப்புகளும் சிதைந்து போய் குடல் முழுவதும் இரத்தமும் மலமும் நிரம்பி இருந்தது. இதனால் வயிறு முழுவதும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு செப்சிஸ் என்ற மோசமான நிலைக்கு உடல் சென்று விட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது நிலைமையை பரிசோதித்த மருத்துவர்கள் மில்லி பிழைப்பது கடினம் என்றும் அடுத்து வரும் நாட்கள் மிக மோசமாக இருக்கும் என்றும் கூறினர். இனிவரும் நாட்களில் சிதைந்த அவளது செரிமான உறுப்புகளை ஒன்றிணைக்க மருத்துவர்கள் அடுத்தடுத்து பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனிடையே மில்லியின் மருத்துவ சிகிச்சைக்காக அவளது பெற்றோர் தங்களது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் செலவழித்து விட்டனர். இன்னும் பல மில்லியன் டாலர் சிகிச்சைக்கு தேவை. வேறு வழியில்லாமல் இணையம் மூலமாக நிதி திரட்டி வருகின்றனர். மில்லியின் சோகக்கதை ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையும் உலுக்கியுள்ளது. பலரும் தொடர்ந்து நிதி அளித்து வருகின்றனர். குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், அலுவலக சக பணியாளர்கள் மில்லிக்காக நிதி அளித்து வருகின்றனர். மில்லி விழுங்கியது ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்ட வீரியமிக்க காந்தம். ஆனால் அந்த பொருளை மில்லியின் பெற்றோர் வெளிநாட்டில் வாங்கிய ஒரு பொருளில் இருந்ததால் இந்த சோகம் நிகழ்ந்துவிட்டது. பொம்மை, குளிர்சாதன பெட்டி, எலக்ட்ரானிக் பொருட்களில் இந்த வீரியமிக்க காந்தம் காணப்படலாம். எனவே வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் ஜாக்கிரதையாக இருங்கள் என ஆஸ்திரேலியர்கள் இணையத்தில் ஒருவரை ஒருவர் எச்சரித்து வருகின்றனர். எப்படியும் மில்லி பிழைத்து வருவாள் என்று அந்த தேசமே காத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.